ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற இயல் 2ல் விதை திருவிழா இதோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தெரிவு செய்து எழுதுக. ரகங்கள் இச்சொல் குறிக்கும் பொருள் டேஸ். ஆன்சர் வந்து ஆப்ஷன் நீல கொடுத்துருக்காங்க பாருங்கள், வகைகள். ரெண்டாவது ஒன்று நவதானியம் இச்சொல்லுக்குரிய பொருள் டேஸ். ஆன்சர் வந்து 9 வகை தானியங்கள். அடுத்தது பழங்காலம் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து புதிய காலம். அடுத்து விளம்பர தாள்களை சொல்களை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஈல கொடுத்துருக்காங்க பாருங்கள், விளம்பரம் ப்ளஸ் தாள்கள். லாஸ்ட்டாக தோட்டம் ப்ளஸ் கலை சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆவணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தோட்டக்கலை. இதை பார்த்து ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு வழிபாடு ப்ளஸ் கூட்டம், வழிபாட்டு கூட்டம் இக்கு சேர்த்துக்கணும். அடுத்து வீடு ப்ளஸ் தோட்டம், வீட்டு தோட்டம் அப்படின்னு மாற்றி எழுதிக்கோங்க. அடுத்தது பிரித்து எழுதுக. அழைப்பிதழ், அழைப்பு ப்ளஸ் இதழ். அழைப்பிதழுக்கு என்ன வரும்? அழைப்பு ப்ளஸ் இதழ். அடுத்து பாருங்கள், விதை திருவிழா, விதை ப்ளஸ் திருவிழா. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் ரசாயன உரங்களால் டேஸ் தன்மை கெடுகிறது. ஆன்சர் வந்து மண்ணின் தன்மை கெடுகிறது. ரெண்டாவது விதைகள் டேஸ் ஆனவையாக இருத்தல் வேண்டும். ஆன்சர் எழுதிக்கோங்க, தரமானவையாக இருத்தல் வேண்டும். லாஸ்ட் ஒன் பாருங்கள், விழாவில் அளிக்கப்பட்டவை டேஸ் உணவுகள். ஆன்சர் வந்து இயற்கை. இப்போ இதை பார்த்து அப்படியே உங்கள் புக்கில் வந்து ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், மாணவர்களை எங்கே அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறுகிறார்? நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. மாணவர்களை அருகிலுள்ள நடுநிலைப்பள்ளியில் விதை திருவிழாவிற்கு இந்த எங்கெங்கே அடிச்சிருங்க அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார். இன்னொரு டைம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மாணவர்களை அருகிலுள்ள நடுநிலைப்பள்ளியில் விதை திருவிழாவிற்கு அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், விளம்பரத்தாளில் என்ன செய்தி இருந்தது? பேஜில் அதே பேஜில் கீழே எழுதிக்கோங்க. விளம்பரத்தாளில் விதை திருவிழா தொடர்பான செய்தி இருந்தது. ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இங்கே எழுதிக்கோங்க. விளம்பரத்தாளில் விதை திருவிழா தொடர்பான செய்தி இருந்தது. அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டது? இதற்கான ஆன்சர் தான் பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. 25ல் இந்த ரசாயன விதைகள் ரசாயன பூச்சின்னு இருக்குது, அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரைக்கும் குறிச்சிக்கோங்க. என்பதே அதன் பொருள். அதான் வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிச்சிக்கோங்க. பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. அடுத்து பாருங்கள், சிந்தனை வினா. செயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை கெடுக்கும் எனில் அதுக்கு மாற்றாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கான ஆன்சர் வீடியோடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணி அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.